டேய் தகப்பா பைசன் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம். ரெஸ்பெக்ட் வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படின்றத வச்சு கண்டிப்பா வர்றது இல்ல. புருஷனா பொண்டாட்டியும் வச்சு அது மேடையும் கீழே உயர்ந்து தாழ்ந்தது கிடையாது. புரியுதா? பையனும் பொண்ணு வச்சுக்கோ, அவங்க முன்னாடி இந்த மாதிரி தவறான பிரிச்சஸ் பண்ணவே பண்ணாங்க. எங்க அம்மா வந்து அப்படி இருந்தா இப்படி இருந்து இந்த கதைலாம் கிடையாது. நான் அவங்க கிட்ட வாங்கிடுவாங்கன்னு கேட்கவே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லிட்டு இங்க பாரு இங்க பாரு சொல்லி அப்படி ஒழிச்சு வச்சுக்கிறது அதெல்லாம் கேவலம். இது கிண்டல் பண்ற விஷயம் கிடையாது. சரியா? இன்னும் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் சப்போஸ் நீங்க வெளியே வாங்கிட்டு வரலன்னு வைங்க, அதே சாப்பாடுக்காக தான் என்கிட்ட நீங்க வந்து கேட்கணும். தோசையும் தேங்காய் சட்னி கூட அரைக்க மாட்டேன். குழம்பு மிளகா போடுறது இல்ல, அது கரைச்சு வைக்கிறேன். இப்ப என்ன வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கமா பாருங்க சோத்துக்காக எப்படி அலையுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ நான் ப்ராங்க் வீடியோ தான். என்ன ப்ராங்க் வீடியோ பார்க்குறீங்களா? KFC பக்கெட் சிக்கன் தம் ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு KFC சாப்பிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2 years ப்ளஸ் ஆச்சு. இப்போ தேவிகார சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அது வேறு இல்லாத இங்கே வந்து கர்ஃப்யூ போயிட்டு இருந்தது. ஈவினிங்கில் வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் எல்லாமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் டோர் டெலிவரிக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அங்கே தான் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, வீட்டில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். நான் இது மாதிரி நைட்டு டின்னர் குக் பண்ணாத, நான் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கிட்ட இருந்தால் கீழே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கீழே இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டில் கேட்பாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன ரேஷன் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம். ஆனால் ஃபுட்டை வந்து இப்போ வாங்கிட்டு போயிடுவேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அதை வந்து அவங்களுக்கு மறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அது மாதிரி ஃபுட்டு வாங்கலை, மறந்துட்டண்டி வேலை டென்ஷனில் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சொல்ல போகிறோம். இன்னும் அவங்க ரேஷன் கொடுக்க போகிறாங்க நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வாசல் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி டூட்டெயில் தான் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வந்து பார்சல் கர்ஃப்யூ ஒரு வேளை ஃபுட்டு பண்ணி சரியாக டெலிவரி பண்ணாத போய் நினச்சிங்க. வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொத்து மொத்துவாங்க. அதான் நம்மளே வாங்கி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செருப்பு சென்டர் பார்த்திங்களா, இங்கே தான் விற்க போகிறோம். ஒரு நம்பிக்கை தான், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன ஒரு பிரச்சனைனா பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே விற்கிறது தெரியும். யாரானா வரவங்க பார்த்திங்கன்னா கவர் தூக்கி போட்டாங்கன்னா அப்படியே ஒரு பயமாகவும் இருக்குது. நம்பிக்கை தான், யாரும் தூக்கின்னு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே விற்கிறேன். இங்கே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா வச்சாச்சு. வாங்க வீட்டுக்குள்ளே போனால் நான் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சார்ஜிங் போட்டுக்கிறோம் சொல்லி இங்கே வச்சுருக்குறோம். உள்ளே இருக்கிறாங்க. தேவுக்கு தெரியும் இது என்ன கொடுக்க போகிறாங்க ஒரு நினைக்கிறேன். நான் வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச பாட்டு என்ஜாமி எங்க அப்பப்ப இடிச்சுக்கிற ஐஷுனி. சிவியா நைட்டுக்கு நான் டின்னரு அது ஏய் என்னடி சொல்ற? நான் எங்க சொன்னேன்? லஞ்ச் கூட சாப்பிடல. நானு வேலை அதிகமா இருந்ததுனால. நான் எப்படி சொன்னேன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களே எதுவும் செய்வேனா நான் வெளியே வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. தோசை மாவு கூட இல்ல. சொன்ன மாதிரி ஞாபகம் நான் சொல்லலப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. சொன்னா அப்படி வாங்கிட்டு வர இருப்பேன். அட்லீஸ்ட் நான் மறந்துட்டா கூட சொல்லுவேன். சொன்னே சாட்டர்டே மறந்துட்டா சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. கனவுல ஏதாவது கண்டியா நான் வாங்கிட்டு வர மாதிரி சொல்லிட்டேன். லூசா நீ? நீங்க தானே சொன்னீங்க ஃபோன் பண்ணி.
நேரேஷ் டாடி தானே சொன்னாங்க ஃபோன் பண்ணா இந்த டைம்ல யார் ஃபுட் தராங்க? இல்ல ரஸ்க் போட்டு வச்சிருக்கேன். இந்த டைம்ல யார் ஃபுட் தராங்க? ரஸ்க் குடுக்குறீங்க. கேட்டா குழந்தை தந்தேன். சாப்பிடுங்க ப்ளீஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல யார் ஃபுட் எதுமே தராங்க? இல்ல வீட்ல. தோசை மாவு கிடையாது. சேமியா பாக்கெட் கூட கிடையாது. ரவ கோதுமை தோசை தான் சொல்லணும் நான் இப்போ. ஏன்பா நீங்க உங்களை நான் கேட்டு நான் வெளியே வாங்கி வாங்கன்னு நான் சொன்னேன் நான் ஃபோன் பண்ணி வெளியே வாங்கி வாங்கன்னு சொன்னேனா? சொன்னேனா? சொல்லல ஏதாச்சு. நான் வெளியே சொல்லல. வாங்கி வாங்கன்னு அவங்களுக்கு நீங்களே ஃபோன் பண்ணி வாங்கி வரேன்னு சொல்லிட்டு அது சோறு சாப்பிட டைம் இல்லடி, அவ்வளவு வேலை சொல்றேன். நீ நான் வாங்கி வந்து சொல்றேன், டைம் இருந்து ஃபோன் பண்ண சொல்றேன். டைம் இல்லாதனால சாப்பிடவே இல்லை நாங்க. அப்ப எப்படி நான் நைட் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு மதியானம் பசங்க தயிர் சாதம் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி வந்துட்டீங்களா? அதை வச்சுதான் சாப்பாடே போட்டேன். நைட்டு தான் வெளியே சாப்பிட போறோமேன்னு சொல்லிட்டு சரி மதியானம் கூட வெளியே ஆள்ல போய் சாப்பிட போறீங்களா? லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா. என்னடி எதுவும் செய்யறதுக்கு இல்ல, செஞ்சு தோசை மாவு வேற ஏதாவது சாப்பாடு எல்லாம் வெடிக்குது. என்ன லூசா? நேத்து அவன் சொன்ன ஆர்டர் போடுவா, அதெல்லாம் கிடையாது. ஃபுட் எல்லாம் சொல்லவே சொல்றேன். சொல்றேன் ஒரு சாப்பாடு வேணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். நான் சொல்லாததுன்னு சொல்லணும். இப்ப யாரு தாத்தா உட்காந்து கடை வச்சிருக்காங்க? எங்க சோறு கிடைக்கும்? எல்லாம் லாக்டவுன்ல உங்ககிட்ட இதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்ககிட்ட கேட்க கூட மாட்டேன். அந்த மாதிரி ஆசை காமிச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. சொல்லிட்டேன் நான் வெளியே வாங்கி வர போறேன். சோத்துக்கு செத்தவளா இருக்கிறேன், ஆசை காமிச்சு சொல்றேன். சொன்னா சொல்ல போறேன். சோத்து சொல்லி எதுக்கு வந்தோட பசிக்குதுன்னு டீ குடிக்கிறீங்க, ரஸ்க் சாப்பிடுறீங்க. நம்ம சாப்பிடலடி. அது உங்களுக்கு நான் சொன்னா காலையில சொன்னா காலையில மேகி கட்டி தரேன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? மேகி எவன் சாப்பிடுறாங்க? எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க அதான் சொன்னேன். அதுக்கு அந்த சாப்பிட்டு உயிர் போறது, சாப்பிடாத உயிர் போறது சொல்லிட்டு நான் எடுத்து போல. ஆனா மேகி சாப்பிட்டோம்னா காலையில 5 மணிக்கு கிளம்பி எல்லாரும் சாப்பாடு ஆக முடியும். காலையில முன்னாடி 6 மணிக்கு கிளம்பிருந்தீங்க. இப்ப காலையில தானே கிளம்பி போறீங்க. கம்பெனினா போய் தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? இஷ்டத்துக்கு சுத்த முடியும். கூட்டம்னா போய் தான் ஆகணும். ஆப்பிளும் சாப்பிடல எடுத்துட்டு வந்துட்டீங்க. வேலை இருந்ததுனால நான் சாப்பிடல. ஆனா நீ தான் சொல்ற மதிய டைம்ல எனக்கு கால் பண்ணி நீ சொன்னீங்க அப்படின்னு சொல்ற. அது எப்படி சொன்னீங்க? என்ன பைத்தியம் ஆக்குறீங்களா இப்போ? அதான் சொல்லலடி. நீ மேபி என்ன வந்து போர்ட்ரேட் பண்ற. நான் பைத்திக்கிறேன், நீங்க பைத்திக்கிறேன், சொன்னதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு என்ன சொல்றேன்? வேற ஏதாவது சொல்லாதது கூட சொன்னா சொல்லுவேன். நீ கடை எந்த கடையும் கிடையாது. கொஞ்ச நேரம் டைம் இருக்குது இல்ல? என்ன டைம்? 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ்டு. லூசா நீ? என்ன உனக்கு வீக்கெண்ட்? உட்கார்ந்து சாப்பிட போ. இனிமே எதுமே இங்க வா இல்ல வேணாம். எதுவும் வாங்கி வராதீங்க. எதுவும் வாங்கி வரணும்னு சொல்லாதீங்க. எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக தேவையில்ல. வீட்லயே ஒரு அடிமை மாதிரி வச்சிருங்க என்ன. நான் உங்களை வெளியே கூட கூட்டிட்டு போக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் கேட்டேனா? நான் எதுவுமே கேட்கல. நீங்களே ஃபோன் பண்ணி வாங்கி வரேன். நான் சொன்னா செய்வேன், நான் சொல்லல நான் செய்யல. நான் சொல்றேன். எப்ப சொன்னேன்? ப்ரூஃப் இருக்கா? நீங்க சொன்னீங்க. நான் சொல்லலடி. கனவு கண்ணியா? மதியம் தூங்கினாளா மம்மி? அதான் மதியம் தூங்கி இருக்கிற. என்ன நினைச்சீங்கன்னே என் மேல இருக்க பாசத்துல தூக்கத்துல மாமா சிக்கன் வேணும் வர்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கிற. அதான் மைண்ட்ல சிக்கன் வந்துருக்குது. ஆனா நான் சொல்லல. அதான் சொன்னேன், என் மேல ரொம்ப பாசமா இருக்காது. அதனால எப்பயுமே தான் என் கூட பேசுற மாதிரியே இருக்கிற. அப்ப கரண்ட்ல கரண்ட் தொடங்கும்போது எங்கிட்ட பேசுற சொல்லி கரண்ட் கை விட்டேன்னா அடையாடுவேன். என்ன ஹைஃபை பண்றியா? கோதுமை தோசையும் தேங்காய் சட்னி கூட அரைக்க மாட்டேன். குழம்பு மிளகா போட்டு இருக்குது இல்ல, அது கரைச்சு வைக்கிறேன். நான் சமைக்க போறது இல்லை இன்னைக்கு. நீங்களே சமைச்சு சமைக்க மாட்டேன். நான் சும்மா தானே ஏதாவது செஞ்சிருப்பேன். நீங்களே போன் பண்ணி வீக்கெண்டு வெளியே வாங்கி வர நீங்களே ஆசையை கிளப்பிட்டு நமக்கு வாரம் தான் வீக்கெண்ட் வருது. வாரம் வாங்கி வெளியே தின்னு வாரம் நான் கேட்டேனா? நீங்களே போன் பண்ணி எதுவும் வாங்கி இந்த டீம் சத்தியம் சொல்றேன். நான் சொல்லி நல்லது டீ கிடைக்காது. நீ இன்னைக்கு வீட்டுல நடக்கிறது இல்ல. ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆனதுல இது ஒரு பிரச்சனையா போச்சு. அப்பெல்லாம் சும்மா சொல்லுவேன், ஜெயதர்ஷி அங்க வாங்கி வந்து பாடுறா, அங்க போய் பாடுறா, அப்படி பாடுறா அப்படி சொல்லுவேன். நீங்க வேற எந்த வயசுல வேணாலும் போய் சொல்லுங்கப்பா. சாப்பாடு விஷயத்துல இந்த மாதிரி போய் சொல்லாதீங்க. நம்ம ஏதோ ஆசையா போகும்போது அங்க எதுவும் இல்லைன்னு மனசு குழந்தைக்கும் கஷ்டப்படும், எனக்கும் கஷ்டப்படும், எல்லாருக்குமே கஷ்டப்படும். சொன்னேன் வேணாம் சொல்லிட்டேன். நான் தேவதர்ஷி டாடி சொல்லுவேன், உனக்கு வாங்கி சொல்லிருப்பேன்ல. நானு அவன் சொல்லுவேன். அது அவனுக்கு எனக்கு இருக்கிற பர்சனல் விஷயம். சாப்பாடு விஷயத்துல மட்டும் அது மாதிரி விளையாடாதீங்க. வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து ஏமாத்த கூடாது. சொன்னா சொல்ல போறேன். அண்ணா பாப்பா நான் உனக்கு சொன்னேன். சொல்லவே இல்லை. இப்ப ஆயிஷ் கூட சொல்றா, அப்ப சொல்லல டாடி நீ சொல்லிட்டு சொல்லல டாடி.
பிரச்சனையே கிடையாது. கீழே நான் எதுவும் சமைக்க போறது இல்ல, சரியா? சமைக்காத. நீங்களே எல்லாம் செஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சரி மறந்துட்டேன், நான் சொன்னேன், நான் மறந்துட்டேன், இதை வாங்கி வர மறந்து சொன்னீங்கன்னா அப்புறம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க பாருங்க. நான் திடீர்னு மறந்துட்டேன். வேலை டென்ஷன்ல வாங்கி வரதுன்னா மறந்துடலாம். ஆனா வந்து சொன்னதே மறந்துட்டேன்னா எப்படி அது? எல்லாரும் லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த வந்து செய்யறதா சொல்லுவாங்க, ஆனா மறந்துடுவாங்க. ஏன்னா அது டே டு டே லைஃப்ல இப்ப வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், மறந்துடுவாங்க. நான் சொன்னதே மறந்துட்டேன்னா அப்ப நான் எதை நோக்கி ஓடி நிக்கிறேன்? வேற எங்கேயோ ஓடி நிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எங்கேயோ ஓடுங்க, நீங்க இப்ப கூட கிளம்பி வெளியே ஓடிடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பிடிச்சு போயிடுவாங்க. என்ன நீங்க வெளியே ஒண்ணு போலீஸ் பிடிச்சி போயிட்டு போவாங்க. வெளியே ஓடுங்க, பிரச்சனையே கிடையாது எனக்கு. போலீஸ் பிடிச்சி போறதுக்கா? நான் போட்டு போங்க. என்னத்துக்கிட்டே உனக்கு கிடைக்காத சாப்பாடுனால என்ன இப்படி பண்ற? சரி பசங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கல, எனக்கு தேவையில்லை. நான் பசங்களுக்கு வாங்கி வந்தா உனக்கு வாங்கி வந்தா நீ இதே வேலையா போச்சு. எனக்கு வாங்கி வந்தா நீங்க மறந்துடுவீங்க, இல்ல ஏதாவது ஏமாத்தணும்னு ஏதாவது பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் குழந்தைகிட்ட நான் சொல்லிட்டேன், வேற மத்தியானம் தயிர் அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுச்சுங்க. இது தைசன் தைசனும் கிடைக்காது. நிறைய பேர் இருக்கிறாங்களா? தைசன் தான். நாங்களாம் சின்ன வயசு தைசன் தான் சாப்பிட்டுருக்கிறோம். எனர்ஜி எப்படி தெரியுமா? ஜிம்னு இருக்கும் தைசன் சாப்பிட்டா. உடம்பு குளிர்ச்சி, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். எனக்கு இங்க வா பசங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல, அவங்க ஜாலியா தான் இருக்கிறாங்க. உனக்கு தான் பிரச்சனை நினைக்கிறேன். கேஎஃப்சி கோழியை வச்சு கறிக்கணும் அப்படிதானே? எனக்கு என் கையோட கடிச்சிக்கும், என் கை கடிச்சிக்கும். எனக்கு கேஎஃப்சியே பிடிக்காது. அப்படின்னா பசங்களோட உனக்கு அப்படியே ஆர்வம். மத்தியானம் சொன்னீங்கப்பா. நான் சொல்லலடி, ப்ராமிஸ். சொன்னா சொல்லுங்க. சொன்னல விட்டுடுங்க. ஏய் வா இங்க. சொன்னல விட்டுடுங்கப்பா. ஒத்துக்கிட்ட பத்தியா? நீ சொல்ல ஒத்துக்கிட்ட பத்தியா? பிரியாணி சரியா? மணி எவ்வளவு சாப்பிடல? பிரியாணிக்குலாம் இல்லப்பா எதுவுமே. என்ன இல்ல? வெங்காயம் தக்காளி இல்ல? வெங்காயம் தக்காளி பசி இல்ல? பிரியாணி தான் சொன்னேன். பிரியாணி பசி சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. நாளைக்கு செய்யறேன்ப்பா, இன்னைக்கு செய்ய முடியாது. சரி ஓகே சரியா? எதுக்கு பாக்கலாம் மம்மி அழுகுற அதுக்காக? அது மம்மி பதம் கட்டுவேன். ஏங்க வா. ஏங்க வா திவ்யா. சொல்லுங்கப்பா, காது கேக்குது. எனக்கு வேலை செஞ்சுனே இருக்கறதால இந்த வீட்ல வேலை. நான் பட்டிய வேலை செஞ்சுட்டு இருக்கறேன். எவ்வளவு நேரம் சமைக்கிறேன்னு பாப்போம். சரிங்களா? ஏங்க வா. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. காதுல வா. பிரியாணில நான் செய்ய முடியாதுப்பா. டேய் இன்னைக்கு சைடுல கோசு தோசை தேங்காய் சட்னி. அதெல்லாம் கிடையாது. பிரியாணி செஞ்சா ஆகணும். வாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். அப்ப முடியாதுன்னா போ நீ. இப்போ செய்ய ஆரம்பிச்சுனா எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? 4 நாள் ஆகுமா? செஞ்சு முடியாது. நைட் டைம்ல பிரியாணி தேவையில்லை. நாளைக்கு ஒண்ணா செய்யறேன், இப்ப என்னால செய்ய முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி இல்ல பேச பிரியாணி நான் போன வாரம் செஞ்சேன். எனக்கு ஒரு பிரியாணி சொல்லிட்டு கடைசியில வெறும் சோறு குஸ்கா போட்டு அது மாதிரியா? என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? நீதான் பிரச்சனை. சாமி கும்பிடணும் பாப்போம்ப்பா. இந்த ஒரு பால் கேட்ச் போட்டு புடியா. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இங்க வாடி. நல்ல கேட்ச். இங்க வாடி. இங்க வா. என்ன பாபா எனக்கு வேலை இருக்கு. வா ஒரு நிமிஷம் வா. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். மிஸ் வா ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசுறேன். வா மணி ஆகுதுப்பா, நான் சாமி கும்பிடணும்ப்பா, டைம் ஆகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? சாமி கும்பிட்டு சாமிகிட்ட போய் என்ன கேட்கறதுமே சாமி எனக்கு கேஎஃப்சி வேணும் சொல்லி கேட்டு வா போ. அவ பேசுவான். சாமி கும்பிட்டு தடுக்க கூடாது. நீ சாமி கும்பிட்டுட்டு வா, நான் பேசுறேன். நான் பணியாரம் சுட்டு சாமி கும்பிடணும். பணியாரம் சொல்லுவேன். சாமிக்கு இப்பதான் ஒண்ணுமே இல்ல சொன்னேன். அது பழைய கொஞ்சமா அரிசி மாவு இருந்தது. நீ சாமிக்கெல்லாம் குடுக்குறடி ஃபுட், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறடி. இட்லிக்கு மாவு அரைச்சேன், அது கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சேன். பழைய அரிசி மாவு கலந்து இப்ப கொஞ்சம் பண்ணா ஒரு 5 சுடலாம் பார்த்து ஒரு சட்டிலியா கொஞ்சமா மாவு அரைச்சுன்னு இருக்கிறேன் இப்பதான். சரி என்ன பண்ணுவோம் நைட் எங்களுக்கு? பிரியாணி சரியா? பிரியாணி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன். மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி சரியா? நாளைக்கு செய்யறேன். நாளைக்கு நான் போன வாரம் குஸ்கா பிரியாணியா? நாளைக்கு செய்யறேன். பையன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பால் கேட்ச் பண்ணி பிடிக்கிறியா? முடியாது, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருந்தா பிடிக்க தெரியாதா? பேசாதீங்க. அவன் கிரிக்கெட்ல எவ்வளவு பொண்ணுங்க ஏதாவது சாதனை பண்றேன்னா ஒரு பால் கூட பிடிக்க மாட்டேங்கிறா. செய்யறாங்களே எவ்வளோ கலாய்க்கிறோமோ எவ்வளோ டென்ஷன் பண்றோம்.
ஏய் வாங்க ஏய் வாடிங்க ஏய் வா ஒரு நிமிஷம் வா வா அங்க வா வா இங்க வா என்ன வேணும் சொல்லுங்க. நீதான் வேணும் பால் புடி ஒரு கேட்ச் புடி பைத்தியம். ஏய் வா வா சரி சரி வா 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 இங்க வா நைட் ஃபுல்லா அழுவியே வீடெல்லாம் எங்க வீடு நான் தூங்கவே முடியாது இங்க வா ஒரு நிமிஷம் வா ஒரே நிமிஷம் வா ஒரே நிமிஷம் வா நைட்ல தூங்கவே முடியாது தர்ஷ அவங்க அம்மா ஒப்பார வச்சிருவா ஐயோ எங்க அம்மா வீட்டுல நான் அப்படி இருந்தேன்னா இங்க இருந்த ஒரு கேஎஃப்சி கடிக்கலையே சொல்லிட்டு கண்ணீர்ல நீல கண்ணீர் வச்சிருவா கீழே எல்லாம் தனியா இருக்கும் நம்மளால மிதக்கும் தண்ணியில ஒரு கேஎஃப்சி எங்க அம்மா வீட்டுல அப்படி இருந்தா இப்படி இருந்தா இந்த கதைலாம் கிடையாது. நான் அவங்க கிட்ட வாங்கிடுவாங்கன்னு கேட்கவே கிடையாது. சொல்லவே இல்லை சரியா? ஒத்துக்க மாட்டேன் வாங்கிடுவாங்க கேட்கவே கிடையாது. சொல்லவே இல்லை ஒரு விஷயத்த சொல்லிட்டு இங்க பாரு சொல்லி அப்படி ஒளிச்சு வச்சுக்கிறது அதெல்லாம் கேவலம். எங்க ஒளிச்சு வச்சுக்கிற எங்க ஒளிச்சு பாத்தியா ஏய் வா பேசிட்டு இருக்கும்போது போற பத்தியா நாகரிகம் தெரியாதுல்ல இங்க வா ஒரு ஆம்பளை பேசிட்டு இருக்கிற நான் போயிட்டு இருக்கிறேன் இங்க வாங்க வரையா இல்லையா கூடுவாடா அவளை போயிட்டு என்ன இங்கதான் தெரியாது உனக்கு பேசிட்டு போற நீ பாட்டுங்க ஒரு ஆம்பளை கிட்ட பேசும் போதே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதாவது நான் வர புருஷன் வேற அப்படியே போற வர சொன்னா சொன்ன செய்வேன் சொல்லலாம் சொல்லலாம் சொல்ல முடியும் சொன்னதை போய் சொல்லல போய் சொன்னது சொல்ல முடியுமா ரெஸ்பெக்ட் வந்து ஆம்பளையா பொம்பளையா அப்படின்றத வச்சு கண்டிப்பா வர்றது இல்ல. புருஷனா பொண்டாட்டியும் வச்சு அது மேலையும் கீழே உயர்ந்து தாழ்ந்தது கிடையாது. புரியுதா? பையனும் பொண்ணு வச்சிருக்கோம் அவங்க முன்னாடி இந்த மாதிரி தவறான பிரீச்சஸ் பண்ணவே பண்ணாது. பிரீச்சஸ் எல்லாம் பண்ணலையா? மரியாதைன்றது அந்த மனுஷன் செய்யற செயல்ல ஆம்பளை பொம்பளை கிடையாது. ஏய் ஐஸ்வர்யா டாடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா? சரி அவ்வளவு டாடியா சொல்றாங்க. கருத்தா பேசுறவங்க எனக்கு யாரு இங்க வாய்க்கு கருத்தா பேசுறியா? கண்ணாயிரமா நீ கருத்து கண்ணாயிரமா நீ வாய்ங்க எனக்கு பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே நிமிஷம் வா கமான் தெரிஞ்சிச்சு. நான் தெரிஞ்சு பிராங்க் தான பண்றீங்க? பிராங்க் தான பண்றீங்க தெரியும். தெரியும். ஐயோ அப்படியே இவங்க அப்படியே அழகுற ஆளு சும்மா பிராங்க் பண்ணி நிக்கிறோம். பண்றீங்கன்னு தெரியும். என்ன பிராங்க் பண்றோம் உன்ன? இந்த மாதிரி ஏமாத்துறது இரிட்டேஷன் பண்றது. என்ன இரிட்டேஷன் பண்றோம்? என்ன தெரியாதா எனக்கு? என்ன இரிட்டேஷன் பண்றோம்? நீ என்ன சொன்ன என்கிட்ட வான்னு சொல்லிட்டு என்ன சொன்னியா? நான் எதுவுமே சொல்லல. நீங்க தான் ஃபோன் பண்ணி நைட் எதுவும் சமைக்காத. பண்ணு கீழே போ டைரக்டா ஒரு டஸ்ட்பின் இருக்குது அதுல போய் கலர்னீங்கன்னா கேஎஃப்சில இருந்து நைஃப் சிக்கன்ல இருந்து மெக்டொனால்ட்ல இருந்து பர்கர் கிங்ல எல்லா ஃபுட்டும் இருக்கும் தூக்கிட்டு வாங்க போங்க. டைம் ஆகுதுப்பா மணி சாமி கும்பிடணும். அங்க இருக்கு எடுத்துட்டு வா போ வாசல் வச்சு எடுத்துட்டு வா போ. ஒரு சாப்பாடுக்கா உயிரோ இவ்வளவு பாட்டு போ எடுத்துட்டு வா போ. இப்ப என்ன வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கமா பாருங்க சோத்துக்காக எப்படி அலையுது. நான் அப்படிதான் சொல்லவே இல்லையே. நான் சொல்லல எப்படிலாம் சின்ன ஒரு ஃபன் எப்படி இரிட்டேட் பண்ற. நானும் சோத்துலாம் டென்ஷன் ஆகணும். நீ சோத்துக்கு ஆவ நான் நிறைய வாட்டி பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் டைம் பசிச்சுன்னா ஐயோ பசிக்குது ஒரு சாப்பாடு வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே ஒரு தோசை வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம். அதனால ஒரு லெசன் இது கிண்டல் பண்ற விஷயம் கிடையாது. சரியா? இன்னும் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் சப்போஸ் நீங்க வெளியே வாங்கிட்டு வரலன்னு வைங்க அதே சாப்பாடுக்காக தான் என்கிட்ட நீங்க வந்து கேட்கணும். புரியுதா? சாப்பாடு இல்லாம யாரும் இருந்துட முடியாது. அதுக்காக இந்த மாதிரி இது பண்றது நான் ஒண்ணும் நகை வாங்கிடும் கேட்கல உங்ககிட்ட. அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு புடவை வாங்கி கொடுன்னு கேட்கவே கிடையாது. சரிதா? உங்களை நான் சாப்பாடு வாங்கி கொடு கூட கேட்கல. நீங்களே போன் பண்ணி வாங்கி கொடுத்து கடைசியில இல்ல நீங்களே இப்படிதான் கடுப்பாவாங்க எல்லாரும். அதுவும் நான் கடுப்பாவேன் சாப்பாடு விஷயத்துக்கு நான் கடுப்பாவேன். அதை நினைச்சு நான் வைக்கவே பட மாட்டேன். புரியுதா? எல்லாருமே சாப்பாடுக்கு தான் வேலை செய்யறாங்க. நீங்க எதுவும் வாங்கி போறீங்க 3 வேளை சாப்பாடுக்கு தானே. அதை நினைச்சு யாரும் வருத்தமே பட தேவையில்ல. நான் கேவலமா பட மாட்டேன். என்னமோ நான் தொடவே மாட்டேன். நான் தொடவே மாட்டேன். தொடாத எடுத்துட்டு வா. லூஸ் வெளிய வச்சிட்டு வரீங்க. யாத்துக்கு போறா? யாத்துக்கு போறாங்க. எங்க வச்சிருக்கீங்க?
வச்சிருக்கீங்க சரி சரி இல்ல எங்க வச்சிருக்கீங்க அங்க இருக்குது பாரு. இங்க இல்லப்பா. ஏய் நல்லா பாட்டு லூசா நீ சென்சர் மேல தான் வச்சிருக்கேன் லூசா நீ நல்லா திறந்து பாரு. டஸ்ட்பின் கிட்டயா? டேய் எங்கடி வாசல்லடி? இங்க ஒண்ணுமே இல்ல, வந்து பாருங்க. நீ அப்பவே சொன்ன வெளிய வச்சா எடுத்து போய்டு, வந்து பாருங்க எடுத்து போய்டு. டேய் என்னடி சொல்ற? லூசு. பைத்தியமா? என்ன அவர் என்ன பிராங்க் பண்ணுவார்னு நினைச்சாரு, பட் நான் அவரை பிராங்க் பண்ணிட்டேன். அங்கதான் கவர் இருந்தது. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி எவனா எடுத்து போயிட்டானு ஆட்டைப்பட்டு போயிட்டான்னு என்ன பண்றதுங்க? பக்கின்னு தான் இருக்கும். இந்த ஒரு வேளை சாப்பாடு தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமே, அது வந்து காணோம்னு சொன்னு. ஏன்னா எதனால பயந்தோம்னா எவனோ ஒருத்த ஷூ ஆட்டை போட்டு போயிட்டான், பிடிச்ச கலர் ஷூ, ரெட் கலர் ஷூ. அதனால பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனா விச்சு செஞ்சிருக்கிறோம் இவங்கள. வாங்க விச்சு செஞ்சுக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம். எவ்வளோ இரிட்டேட் பண்ண முடியும் அவ்வளோ இரிட்டேட் பண்ணிருக்கிறோம். இல்லைங்க, நான் வந்து சாப்பாடு விஷயம் நான் கண்டிப்பா இரிட்டேட் ஆவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து சத்தியமா பிடிக்காது. அதை நினைச்சு நான் வந்து அசிங்கமும் பண்ணல. ஏன் நம்ம வந்து மத்த எந்த பொருளையும் கேட்கலையே, மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு? 3 வேளை நிம்மதியா சாப்பிடுறதுக்கு. இது மாதிரி ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இல்லைன்னாங்கன்னா யாராவது கோவம் வரதான் செய்யும். சோஷியல் மெசேஜ் சொல்றாங்களாம் இதே மாதிரி. சோஷியல் மெசேஜ்லாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த ஒரு மெசேஜ் சொன்ன பாத்தீங்களா, அப்பதான் நான் பின்னாடி இருந்து பார்த்தேன். ஏன்னா எப்பவுமே 10 தடவை இந்த மாதிரி கூப்பிட மாட்டாரு, ஏதாவது ஒரு தடவை 2 தடவை 10 வாட்டி நான் விட்டுலன்னு நினைச்சேன். சும்மா வாய் ஆடிச்சா விடக்கூடாது வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு 10 வாட்டி கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து சைட்ல பார்த்துச்சு போல. சரிங்களா? சரி, இந்த மாதிரி பார்த்ததுனால கிடையாது, நீங்க 2-3 தடவை கூப்பிடுறீங்கன்னாவே எனக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக் கூட எனக்கு தெரியாதா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்க ஒரு பெல் பட்டனை டங்கு டங்குன்னு அடிச்சு விட்டுருங்க. இதே மாதிரி வேற வீடியோ சந்திப்போம். பாய்.